வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பாயா. இந்த பாயாவை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே வீடியோவை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாயா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. அடுத்ததாக 3 தக்காளி, ஒரு 3 வெங்காயம். இது ரெண்டுத்தையும் பொடியாக வெட்டிக்கோங்க. இது கூடவே ஒரு 5லிருந்து 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கூட 2 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் தேவைப்படுதுங்க. அடுத்ததாக நம்ம இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பூவும், அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற வச்ச முந்திரியும் அரைச்சி வச்சுக்கணும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூட நான் இன்னைக்கு 1 கிலோ ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். வறுத்தரைக்கிறதுக்கு 8 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கூட ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், அடுத்ததாக ஒரு 2-3 கிராம்பு. இது எல்லாத்தையும் ஒரு வாணலியில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேணாலும் இதை பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதிகமாக தேவையில்லை. இது கூடவே நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்களை போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இது 1 நிமிஷம் வறுபட்டதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சாஃப்டானா போதும் நமக்கு. இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்ததாக நான் இன்னைக்கு நசுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இன்னைக்கு பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரும்போதே அடுத்ததாக நான் இன்னைக்கு வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். இது இந்த மாதிரி வதங்கி வரும்போதே நம்ம அடுத்ததாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடர், அடுத்ததாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக நான் இன்னைக்கு ஆட்டுக்கால் சேர்க்க போகிறேன். இந்த ஆட்டுக்கால் நல்லா சுரண்டி கழுவி தண்ணி வடித்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா மசாலா எல்லாம் நம்மளோட ஆட்டுக்காலில் கலந்து வர மாதிரி கலந்துக்கலாம். இப்போது நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடியில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி சுரண்டி விட போகிறேன். நீங்கள் சாதாரண ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, அதாவது நம்மளோட ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சரி பார்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் இன்ஸ்டன்ட் பாட் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூட போகிறேன். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட்டில் 1 மணி நேரத்துக்கு ஹை ப்ரெஷரில் சமைக்க போகிறேன். நீங்கள் சாதாரண ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் இதே டைமிங் தான். ஹை ப்ரெஷரில் 1 மணி நேரம் வேக விடுங்க. 1 மணி நேரம் வெந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் தானாக அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடியை திறக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயா அருமையாக வெந்திருக்கு. பாயா சரியாக வெந்திருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு அதோட எலும்புகள் கூட நல்லா மென்மையாக இருக்கணும். அப்போ தான் பாயா அருமையாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சிருக்க தயிர் சேர்த்துக்க போகிறோம். இந்த தயிரை சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் ஆன் பண்ணிக்க போகிறேன். ஆன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர அளவுக்கு கேஸை ஆனில் வைங்க.
கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரியும் தேங்காயும் போட்ட பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளவு தாங்க, நம்மளோட அருமையான ரொம்பவே ஆரோக்கியமான பாயா தயார். இது அப்படியே ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய பாயா மாதிரி ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த பாயாவை ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை இல்லை சாதத்து கூட வேணாலும் பரிமாறுங்க.